Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 374 பார்ட் 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல அந்த கெக்கோ மோரியா அந்த த்ரில்லர் பார்க்ல அவன் சேர்த்து வச்சிருந்தானே ஷேடோஸ் அது எல்லாத்தையுமே உரின்னு உறிஞ்சு கடைசியில 1000 ஷேடோவா அவன் பாடியில மொத்தமா இறக்குனால 100 ஷேடோவா லூஃபியோட பாடிக்குள்ள அனுப்புனப்பவே நம்ம பையன் அந்த அடி அடிச்சான். 1000 ஷேடோவா அந்த வில்லப்பைய அவனோட பாடிக்குள்ள இறக்கி வச்சிருக்கானா என்ன அடி அடிப்பான். சைஸ் வேற நல்லா பெருசா பலக்குன்னு இருக்கானா எல்லாத்துக்குமே அள்ளு விடும். அவன் ஒரு ஊதுனான்னா போதும் நிலாவை சுத்திட்டு ரிட்டர்ன் வந்துருவாங்க. அடிச்சான்னா என்ன ஆகும் எல்லாத்துக்கும் இப்ப என்ன சொல்றதுனே தெரியல. ஏன்னா மொத்த லோடியுமே அவன் மேல இறக்கி வச்சிருக்கான். திடீர்னு ஊர்ல உள்ள மொத்த தவளையும் ஒன்னா சேர்ந்தா எப்படி இருக்கும் அந்த சைஸ்ல தான் இருக்கான். அங்க இருக்கவங்க எல்லாம் சில பேரு இது நிஜமா இருக்க வாய்ப்பு இல்ல கனவாதான் இருக்கும்னு கண்ணை போட்டு கசகிட்டு இருப்பாங்க. இவ்வளவு நேரம் அவ்வளவுதான் அவன் சோழி முடிஞ்சு அப்படி இப்படின்னு சந்தோஷத்துல கொண்டாடி தீத்தாங்க. ஆனா கடைசியில என்ன ஆச்சு அதான் மொத்தமா போச்சே. எல்லாருமே பதட்டத்துல இருக்கும் போது லூஃபி ஒரு வழியா நார்மல் ஆயிருவான். ஆனா என்ன பிரயோஜனம் அவன் சைஸுக்கு அவன் கூட சண்டை போட முடியாது இல்ல. 100 ஷேடோவுக்கு லூஃபிக்கு அவ்வளவு பவர் இருந்துச்சுன்னா 1000 ஷேடோவுக்கு இப்ப அவனுக்கு எவ்வளவு பவர் இருக்கும். சொல்ல போனா இவனை விட இப்ப அவன் 10 மடங்கு ஸ்ட்ராங்கா இருப்பான். அவனை பார்க்கும்போது பீதி தான் ஆகுது. அவ்வளவு பவரையுமே அவன் பாடியில எங்கதான் அப்படி ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பான்னு. அண்ட் அது மட்டும் இல்லாம பொறுமையா இருக்கான்ல. அதுல இருந்து இன்னொரு விஷயம் நல்லா தெரியுது. அவனால அந்த பவர்ஸ பெஸ்டா கண்ட்ரோல் பண்ண முடியுதுன்னு. இதுக்கப்புறம் நம்மளுக்கு நம்பிக்கை சுத்தமா இல்ல. கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு குஷ்டப்பட்டு இவ்வளவு தூரம் வந்தாங்க. ஆனா இப்ப எல்லாமே வீணா போச்சே. ஏன்னா லூஃபியோட ஷேடோ முதற்கொண்டு அவனுக்குள்ளதான் இருக்குது. அட அவன் மட்டும் இல்ல சஞ்சியோடது ரோபினோடது ஏன் ஜோரோவோட ஷேடோ கூட அவனுக்குள்ளதான் இருக்குது. அவங்க எல்லாம் தனித்தனியா இருந்தாலே தாங்காது. ஒன்னா இருந்தானுங்கன்னா எந்த அளவுக்கு பவரா இருக்கும். இவங்க எல்லாத்தையும் ஒரு லுக் விட்டுட்டு அப்படியே கைய மேல தூக்குவான். அவ்வளவுதான் அட்டாக் பண்ண போறான்னு புரிஞ்சு போய் எல்லாம் ஓடுங்களே காலு பொட்டனியில அடிக்கிற அளவுக்கு ஓடுங்களே நிக்கவே நிக்காதீங்களேன்னு கத்திக்கிட்டே ஓடுவாங்க. அவங்க ஓடுவாங்க நம்மளுக்கு தானே ஏதாச்சும் பண்ணணும். சோ அப்படியே பார்த்துட்டே நிப்பாங்க. அவன் ஓங்கி ஒரு குத்து. அவன் அப்படியே குத்துன குத்துல அந்த இடமே அப்படியே ரெண்டா பொழக்கும். அப்படி குத்தி நார்மலா பொழக்க இது என்ன பெரிய சைஸ் கான்டினென்டா இல்ல வெறும் ஒரு சின்ன ஐலாண்டு. அந்த மேன்ஷனோட அப்படியே ரெண்டா பிரியும். ஒரு குத்துலயே குறுக்கு பைய கிறுக்கு பைய மொத்தத்தையும் பொழந்துட்டானே. ஓடுங்க நிக்காம ஃபாரஸ்டுக்குள்ள ஓடுங்க ஏன்னா சீக்கிரமா வெளிச்சம் வர போகுது. இப்போதைக்கு இது முடிய போறது இல்லன்னு அடிச்சு புரண்டு ஓடுவாங்க. அந்த டைம் மேன்ஷனுக்கு அந்த பக்கம் இருந்து அப்படியே சூரியன் பொறுமையா மேல வருது. அப்ப அங்க இருக்க விண்டோ வழியா தான் வெளிச்சம் இந்த பக்கம் அடிக்கும். அதுக்கே ஒருத்தன் சோல்டர் எரிஞ்சு கதறுன்னு கதறுவான். ஐயோ நான் மொத்தமா கரைய போறேன் நீ யாராச்சும் காப்பாத்துங்கன்னு. ஏன்னா சூரியன் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வந்துட்டு இருக்குது. ஒன்னே காட்டுக்குள்ள போய் மரத்தோட ஷேடோல போய் ஒளிஞ்சுக்கணும். இல்லன்னா பில்டிங்கை விட்டு வெளியில வரக்கூடாது. இப்ப என்ன பஞ்சாயத்துனா வெளிச்சம் வெளியே அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இவங்க ஆல்ரெடி காட்டுக்குள்ள போயிட்டாங்கன்னா பஞ்சாயத்து இல்ல. இதுக்கப்புறம் ஓடினாங்கன்னா சாகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அந்த பில்டிங்கோட ஓரத்திலேயே போய் நின்னுக்குவாங்களா. அந்த கேப்டன் லோலா மட்டும் அப்படியே அசையாம நிப்பா. வாங்க சீக்கிரம் தப்பிச்சிடலான்னு எவ்வளவு கூப்பிட்டு பாப்பானுங்க. ஆனா அவ இல்ல கைஸ் நீங்க தப்பிச்சு போங்கப்பா. கேப்டனை விட்டுட்டு எப்படி போவாங்க எல்லாருமே ஒரே ஆபத்துல தானே இருக்காங்க. வாங்கன்னு கூப்பிட்டு பார்த்தா இல்ல இது எல்லாமே என்னோட தப்பு தான். நான் தான் இதை சமாளிக்கணும். நான் வரல கொஞ்சம் அவங்கள பாருங்க. இன்னும் போராடுறதுக்காண்டி அசையாம நின்னுட்டு இருக்காங்க. சொல்ல போனா அவங்களோட ஷேடோஸையுமே அவங்க இழந்துட்டாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு சப்போர்ட்டா இவனும் இருக்கணும்னு சொல்லி தான் இருக்காளாமா. ஆனா சப்போர்ட் பண்ணி என்ன பண்றது. அவன் அடிச்ச ஒரு அடியிலேயே அந்த ஐலாண்டே ரெண்டா பொழந்துருச்சு. இன்னொரு அடி அடிச்சானா போதும் அவ்வளவுதான் மொத்த பேரும் காலி. ஓர விட இப்ப அவன் பல மடங்கு பவர்ஃபுல்லா இருக்கான். அதனால வேண்டாம் வாங்கன்னு சொன்னா அவ கேட்கவே மாட்டா. அவங்க எவ்வளவு தூரம் சண்டை போட இறங்குறாங்களோ அவ்வளவு தூரம் இவளும் கூடவே போவாளாமா. ஏன்னா இவங்க தப்பினும் தான் நம்ம லூஃபி மேல நம்பிக்கை வச்சு அவனுக்குள்ள அத்தனை ஷேடோஸ் அனுப்புனாங்க. இவங்களுக்காண்டி அவனும் சண்டை போட்டான்ல. இந்த மாதிரி டைம்ல அவனை கழட்டி விட்டுட்டு போனா அதை விட ஒரு அசிங்கம் வேற எதுவுமே இல்ல. சோ அதனால அவனுக்கு சப்போர்ட் பண்ண நான் இங்க இருந்தே தீருவேன்பா. இப்படியே இங்க இருந்தா செத்துதான் போகணும். ஏன்னா இப்ப இவங்க ஜெயிக்க முடியும்னு ஒரு நம்பிக்கையுமே இல்லையே. அட்லீஸ்ட் அந்த சூரியன் வரலனாவாச்சும் ஏதாச்சும் டகால்டி வேலை பண்ணலாம்னு யோசிக்கலாம். ஆனா சூரியனும் வந்துட்டு இருக்குது. இவனும் பயங்கர பவர்ஃபுல்லா இருக்கான். அப்புறம் எதுக்கு தேவையில்லாத வேலைன்னு கேட்டா நீங்க எஸ்கேப் ஆகுங்க நான் இங்க இருந்து உங்களுக்காண்டி ஹெல்ப் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்படியே வெளிச்சம் கொஞ்சம் கொஞ்சமா அவன் மண்டையில அடிக்கும். சுக்குன்னு தீ பிடிக்குமா அப்படியே கதறுவான். ஒன்னும் கவலை இல்ல நீங்க போங்க. ஒருத்தர் மேல நம்பிக்கை வச்சா இதையெல்லாம் தாங்கித்தான் ஆகணும். எனக்கு அவங்க மேல நம்பிக்கை இருக்குன்னு கெத்தா சொல்லுவா. அட கிளட்டுவாய் கேப்டன் நீ என்ன சாகணுமான்னு கேட்டா நான் வாழ்றனோ சாகரனோ எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலையே இல்ல. இனிமேட்டு நான் ஷேடோல போய் எல்லாம் மறைஞ்சுக்கிறதா இல்ல. எதுவா இருந்தாலும் ஒரு கை பார்க்க போறேன்னு கெத்தா சொல்லுவா. அங்க அந்த லூசு பைய வேற ஐயா கையான்னு கத்திட்டு இருப்பான. அதை பார்க்கும் போதே ஜோரோக்கு தெளிவா தெரியுது அவனால அந்த 1000 ஷேடோஸையுமே முழுசா கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு. அவனோட கோபமும் முட்டாள்தனமும் தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ண வச்சிருக்குது. அப்படியே வில்லத்தனமா பக்கன்னு சிரிச்சிட்டு இருப்பான. லூஃபி பார்த்துட்டு காய்ஸ் நமக்கு இப்ப சுத்தமா டைம் இல்ல. அதனால நான் கொஞ்சம் ஓவரா தான் இறங்கி அடிக்க போறேன். அதுக்கப்புறம் என்னானாலும் நீங்க தான் பாத்துக்கணும்னு உடனே பிராங்கி உசோப் எல்லாம் கவலைய விட்டு தெறிக்க விட்டு நாங்க இருக்கோம் பாங்க. அங்க அந்த பைரட்ஸ் எல்லாம் புடிச்சு பச்சை பச்சையா திட்டுவானுங்க. ஏன்டா லூசாரா நீங்க உங்களுக்கு வின் பண்றதுக்கு எந்த ஒரு வாய்ப்பு
தப்புமே இல்ல. அப்படி இருக்கும்போது ஏன்டா அதாத்தண்டி மான்ஸ்டர்ட்ட போய் சண்டை போடுறீங்க, அவனுக்குள்ள 1000 ஷேடோ இருக்கு அப்படின்னா 1000 பேரு. உங்க மண்டையில கடுகு சைஸுக்கு மூளை இருந்தா கூட அதை யோசிச்சிருக்கணுமா இல்லையா? சொல்ல போனா உங்களோட ஷேடோவும் தாண்டா அவனுக்குள்ள இருக்குது. உங்க ஒருத்தனையே சமாளிக்க முடியல, மொத்த பேர் ஷேடோவும் ஒன்னா சேர்த்து உள்ள இருக்குது. அப்படி இருக்கும்போது எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை, நமக்கு டைம் இல்ல, சட்டுப்புட்டுன்னு வாங்க கிளம்பலாங்கிற மாதிரி சொல்லுவானா. தம்பி வாயை மூடிக்கிட்டு வேடிக்கை மட்டும் பாரு, ஏன்னா இந்த சண்டையில நாங்க ஆல்ரெடி கெக்கோ மோரியாவை ஜெயிச்சிட்டோங்கிற மாதிரி சொல்லுவான். எது ஜெயிச்சிட்டாங்களா, என்ன சொல்ல வரான்னு அவங்களுக்கு ஒன்னும் புரியல. இப்ப என்ன சன்ரைஸ் ஆகிறதுக்குள்ள எல்லா விஷயமும் முடியணும் அவ்வளவுதானே. கண்டிப்பா முடிஞ்சிரும்பா. ஏன்னா அந்த மொரியா முட்டாப்பா என்ன பண்ணிட்டான், அவனை மொத்தமா பவர்ஃபுல்லா மாத்திக்கிட்டு லூஃபியை விட பவர்ஃபுல்லா மாறிடலாம்னு சொல்லிதான் எல்லாரோட ஷேடோவுமே உள்ள இழுத்துக்கிட்டான். ஆனா இப்போதைக்கு மேட்ரே டைம் தான், அதை மட்டும் கரெக்டா ஹோல்டு பண்ணோம்னா எல்லா பஞ்சாயத்து ஓவரும்பானா. அப்பதான் லூஃபி செகண்ட் இயர் எடுப்பான். இப்ப என்னன்னா ஒண்ணு இவங்க சாகணும், இல்லன்னா மொரியா அவனையே அழிச்சுக்கணும். அதனால இத பொறுமையா தான் பாக்கணும்னு சொல்ல உடனே சாப்பர்லாம் லூஃபி விட்டாதான்னு சொல்லி கத்துவான். உடனே அந்த மொரியா லூஃபி அட்டாக் பண்ணுவானா. ஆனா நம்மாலு அவன் அட்டாக்ல பூரா எஸ்கேப் ஆகி அவனை புடிச்சு வச்சு ஒரே அடி, வாயில இருந்து ஷேடோ திரிக்க திரிக்க பேன்னு பின்னாடி போவான். அதாவது அவனை அடிக்க அடிக்க ஷேடோஸ் எல்லாம் பிச்சுக்கிட்டு அவன் வாய் வழியா வெளியே போகுது. அதுவும் எங்க அவங்க ஓனர்ஸ் கிட்ட. அதனாலேயே லூஃபி இதையே சாக்க வச்சு என்ன பண்ணுவான்னா அவனை போட்டு நொங்கு 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 நொங்குன்னு நொங்கி எடுப்பான். அடிக்க அடிக்க ஒவ்வொரு அடியும் இடி மாதிரி விழும். ஷேடோஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வந்துகிட்டே இருக்கும். அதை பார்க்கும்போது எல்லாத்துக்குமே செம ஹாப்பி. மொரியா இப்ப கண்ட்ரோல் எல்லாம் அவுட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு போறான்னு. பின்ன ஒரு 100 110 இல்லன்னா ஒரு 200 ஷேடோ எடுத்திருந்தானா இன்னத்துக்கு ஈஸியா ஜெயிச்சிருக்கலாம். கிறுக்கு பைய மாதிரி நான் பெரிய பிஸ்தா வஸ்தான்னு சொல்லி ஃபுல் ஷேடோவையும் உள்ள எடுத்துக்கிட்டதுனால, அதாவது 1000 ஷேடோவையும் அவனுக்குள்ள வச்சுக்கிட்டதுனால மொத்தத்தையும் அவனால ஒழுங்கா கண்ட்ரோல் பண்ண முடியாம போயிருச்சு. அதனாலேயே எல்லா ஷேடோவும் கண்ணா பின்னான்னு வெளியில வருது. ஆனா இப்ப அவன்கிட்ட பவர்ஃபுல்லான அந்த டோப்பல் மேன் இருக்கான்ல, அவன் என்ன பண்ணிடுவான், பிளாக் பாக்ஸா உருவாகி லூஃபியை உள்ளுக்குள்ள வச்சு அடைச்சிருவான். லூஃபி என்ன ஏதுன்னு யோசிச்சுட்டு இருக்க அந்த கேப்லயே செத்தடான்னு சொல்லி ஓங்கி ஒரே குத்து. அவ்வளவுதான், சரியான அடி. எல்லாருமே பதறுவாங்க. போச்சுடா லூஃபி அடி வாங்கிட்டா, இனி அடுத்து நம்ம தான். என்ன டைரக்டா குத்தி இருக்கான்ல, சுத்தி இருக்க பைரட்ஸ் எல்லாம் பதறுவானுங்க. நமக்கு இருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கையும் கண்ணா பின்னான்னு குத்தி கசக்கிட்டானே. அவன் அடிச்சல ஐலாண்டே பொழந்துக்குச்சு. டாஹட் மட்டும் என்ன உயிரோட இருப்பான். கண்டிப்பா அவனுக்கு சங்குதான்னு சொல்லும் போது அந்த பிளாக் பாக்ஸ் அப்படியே நசுங்கி கீழே விழுமா. அந்த பாக்ஸையும் விடாம மிதி மிதி மிதிப்பா. எல்லாம் வேண்டாம் வேண்டான்னு கதறுவாங்க. சரி லூஃபி எப்படியும் தப்பிச்சிருப்பான்னு பார்த்தா அதான் இல்ல. இன்னும் அந்த பாக்ஸ் குள்ளதான் இருக்கான். கையெல்லாம் வெளியில தெரியும். பாத்தியில என் மேல கைய வச்சுன்னா இப்படி தாண்டா ஆகும், இந்தா வாங்கிக்கன்னு சொல்லி நங்குனக்கடி நங்குனக்கடி நங்குனக்கடின்னு கண்டமேனி மிதிப்பான். இங்க நம்ம ஆளுகளால பார்க்க மட்டும்தான் முடியுமே தவிர ஒன்னும் பண்ண முடியாது. 7 வார்லாட்ஸ்ல ஒருத்தனை எதிர்த்தா இதாண்டா ஆகும். நான் யார் தெரியுமா, எவ்வளவு பெரிய அப்பாட்டகர் தெரியுமான்னு கேப் விடாம கொடூரமா மிதிச்சு நசுக்குவான். இந்த மாதிரி எல்லாம் நசுக்குனா என்ன ஆகுறது, அதுவும் அதாத்தண்டி உடம்ப வச்சு. இவ்வளவு முரட்டு பயிலா இருக்கானே கொடூர குரங்க அப்படின்ட்டு வாய பொழந்துகிட்டே பாப்பாங்க. இனிமேட்டு லூஃபியா அடக்கம் கூட பண்ண முடியாது. அவன் தான் தரையோட வச்சு மொத்தமா சப்பிட்டானே, இனி ஸ்பூனை போட்டுதான் சுரண்டி அள்ளிட்டு வரணும். அவன் மிதிக்கிறதையும் விடல, அவன் பண்ற பில்டப்பையும் விடல. நீ தப்பான இடத்துக்கு வந்துட்டே, மெயினா என்கிட்ட மோதிட்டே, அதனால இதால உனக்கு பனிஷ்மெண்ட்னு நங்குன்னு கடைசியா ஒரு மிதி மிஸ்ட் காலை தூக்குவான். அப்படியே அந்த பிளாக் பாக்ஸ் சப்பி போய் கிடக்கும். லூஃபி லூஃபின்னு எல்லாம் கதறுவாங்க, என்னாச்சுடா உனக்கு என்னாச்சுன்னு. அப்ப அந்த பிளாக் பாக்ஸ் அப்படியே லைட்டா அதிரும். அப்பாடா இன்னும் சாகல, உயிரோட தான் இருக்கான். சரி எப்படியாச்சும் தட்டி தடுமாறி வெளியில வருவான்னு பார்த்தா பட்டக்குன்னு அதை ஒட்டச்சுக்கிட்டு வெளியில வருவான். அவ்வளவுதான், மொரியாவுக்கும் ஷாக்கு, அங்க சுத்தி இருந்தவங்களுக்கு அதுக்கு மேல ஷாக்கு. அப்படின்னா பையன் பேக்கப் பிளானோட தான் அடி வாங்கி இருக்கான். அப்படியே கஷ்டப்பட்டு மூச்சு வாங்க வாங்க கொலவெறியோட அந்த கெக்கோ மொரியாவை பார்த்து இதோட நீ காலிமாவனேன்னு பயங்கரமா கூறதோட இந்த எபிசோடுக்கு எண்ட் கார்டு போட்டு முடிக்கிறாங்க.